ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் பார். டுடே நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைலாம் மிகவும் முக்கியமானது அந்த ஹேர் லாஸ். எங்கே பார்த்தாலுமே எல்லாருக்கிட்டேயுமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஹேர் க்ரோத் ஆகலை, ஹேர் லாஸ் ஆகுது, நிறைய இட்சிங் ஆகுது. அதே மாதிரி க்ரே ஹேர் பிரச்சனை, முடி ரொம்ப திக்காகுக்கு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிப்பு பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் ரெமெடி தான். இந்த ரெமெடி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெமெடி தான். இதுக்கு நம்ம 2 பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 2 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று கேஸ்டர் ஆயில், இன்னொன்று ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலுங்கிறது ஒரு ஆப்ஷன் தான். ஆலிவ் ஆயில் இல்லாத பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணுற பியூர் கோகோனட் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னா கேஸ்டர் ஆயில். ஸோ இந்த கேஸ்டர் ஆயிலை நம்ம தலைக்கு தேய்க்கிறது நம்ம ஆதி காலத்து டெக்னிக். நம்ம பாட்டி காலத்துலேருந்து நம்ம கேஸ்டர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் கேஸ்டர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாததுனால தான் நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணலை. ஸோ கேஸ்டர் ஆயில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம ஈஸியாக நார்மலாக இருக்க ஹேர் ஆயில் மாதிரி நம்ம அவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. பட் அதில் நிறைய பெனிஃபிட். ஸோ கேஸ்டர் ஆயிலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் ஒரு 4 to 5 drops, தட் மீன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணணும். அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கேஸ்டர் ஆயிலை ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு, அது நல்லா கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கும். ஸோ அந்த திக்னஸ் நல்லா லூஸ் ஆகிற மாதிரி நமக்கு என்னது கன்வீனியண்ட்டாக ஒரு கோகோனட் ஆயில் இல்லாட்டி ஆலிவ் ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு பியூர் காட்டன், அந்த பியூர் காட்டன் எடுத்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு, நம்ம கொஞ்சம் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆயில் ரொம்ப டூ மச் ஆஃப் ஆயில் எடுத்தாலும் நம்ம ஸ்கேல்ப் நம்ம இட்சிங் ஆயிரும். ஒரு ட்ராப் சின்ன காட்டனில் வச்சு நம்ம ஸ்கேல்பெல்லாம் வச்சுட்டு ஒரு 20 minutes நல்லா எல்லா மயிர்கால்கள்லையும் நம்மளோட இந்த ஆயில் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு 20 minutes நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணோன்னா நம்ம முடி நம்ம திக்காக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹேரோட ஈச் ஹேரோட தின் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நம்ம முடி யூஸ் பண்ண ஒரு 2 weeksலேயே நல்ல வால்யூம் ரைஸாக இருக்கும். கேஸ்டர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட பாடி நல்லா கூலாக வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம தலையில் இருக்க பொடுகு பிரச்சனைக்கு இது முக்கியமான ஒரு ஆன்டி ஏஜெண்ட்டாக இருக்கும். ஸோ பொடுகு பிரச்சனை இருக்காது. அப்புறம் அதே மாதிரி லைஸ் பிரச்சனையும் இருக்காது. ஸோ தலைமுடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா திக்காக க்ரோத் ஆகும். இது மட்டும் பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 7 to 8 hours டெய்லி நம்ம ஸ்லீப் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 3 weeksக்கு அப்புறமா நம்ம ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.